குரங்கை
விடுங்கைக்கு ஒத்த கடாவுடையானிடம் அடங்கி கைச்சிறையான அநேகமும் விழுங்குப்பட்டரவே அறல் ஓதியர் விழியாலே. விடுங்கைக்கு ஒத்த ஏறி நடத்துவதற்கு ஏற்ற எருமைக்கடாவை உடைய யமன் வசத்தே அடங்கி கைவசத்திலிருந்த அநேகம் பொருள்களும் அறலோதியர் விழியாரே அறவே விழுங்கப்பட்டு கருமணல் போல கருத்த கூந்தலை உடைய பொதுமாதர்களின் கண்களாலே அடியோடு கவரப்பட்டு விரும்பத்தக்கன போகமும் மோகமும் விளம்பத்தக்கன ஞானமும் மானமும் வெறுஞ்சுத்தலமாய் வெளியாய் உயிர்விடு நாளில் விரும்பி அடையத்தக்கனவான போகங்களும் ஆசைகளும் புகழத்தக்கனவான அறிவும் பெருமையும் வெறும் முழு பொய்யாகி உயிர் வெளியாய் விடு நாளில், உயிர் வெளிப்பட்டு போகின்ற அந்த நாளிலே, இறந்து போகின்ற நாளிலே இடும் கட்டைக்கு இரையாய் அடியேன் உடல் கிடந்திட்டு தமரானவர் கோவென இடங்கட்டிட்டு சுடுகாடு புகாமுனம் மனதாலே. அடியேன் உடல் இடும் கட்டைக்கு இரையாய், அடியேனுடைய உடலானது சுடுகாட்டில் அடுக்கப்படும் விறகு கட்டைகளுக்கு உணவாகி கிடக்கும் பொழுது சுற்றத்தார்கள் போ என்று கதற கிடக்கும் இடத்தில் கட்டி சுடுகாட்டு பிரதேசத்தில் போவதற்கு முன்னே என் மனமானது இறந்திட்டு பெறவே கதியாயினும் இருந்திட்டு பெறவே மதியாயினும் இரண்டில் தக்கதொரு ஊதியம் நீ தர இசைவாயே. இறந்திட்டு லயமடைந்து மனோலயம் அடைந்து சும்மா இரு என்று அருணகிரி பெருமான் கூறியதைப் போல மனம் லயமடைந்து சும்மா இருந்து அதனால் கதியாயினும் பெறவே நற்கதி அடையும் பலனை பெறவாவது அல்லது உலகில் இருக்கும் பொழுது நல்ல மதி அறிவை பெறவாவது, இந்த இரண்டில் தகுந்ததான லாபமான வரத்தை நீ எனக்கு கொடுப்பதற்கு இசைந்துள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லது ஊதியம் நீ தர மனதாலே இசைவாயே, லாபத்தை நீ தருவதற்கு உன்னுடைய மனதாலே திருவுள்ளம் கொண்டு இசைந்தருளுக. கொடுங்கைப்பட்ட மராமரம் ஏழுடன் நடுங்க சுக்ரீவனோடு அமராடிய குரங்கை செற்று மகோததி தூள் எழ நிருதேசன். கொடுமைக்கு இடமான மராமரம் ஏழுடனே சுக்ரீவன் நடுங்கும்படி அவனோடு போர் செய்த குரங்காகிய வாலியை அழித்து கடல் தூள்படும்படி அரக்கர் தலைவனுடைய குலங்கட்பட்ட நிசாச்சரர் கோவென இலங்கைக்குள் தழலோன் எழ நீடிய குமண்டை குத்திர ராவணனார் முடி அடியோடே. குலத்தைச் சார்ந்த அரக்கர்கள் எல்லாம் கோ என்று அச்சமுற்று ஓலிட இலங்கை நகருள் அக்னி பகவான் எழுந்து வேலை செய்ய தீப்பற்ற பெருத்த செல்வமேலீட்டால் உண்டான செருக்கும் வஞ்சகமும் கொண்ட ராவணனுடைய தலைகள் அடியோடு பிடுங்கத் தொட்ட சராதிபனார் அதி பிரியங்குள் தக்கனன் மாமருகா இயல் பிரபஞ்சத்துக்கொரு பாவனார் என விருதோதும். பிடுங்கப்படும்படி ராவனுடைய தலைகள் அடியோடு பிடுங்கப்படும்படி செலுத்தின அம்பை கொண்ட மேலானனான ராமபிரான் திருமால் அதிக அன்பு கொள்ளத்தக்க நல்ல சிறந்த மருமகனே, இயல் தமிழ் ஆதிய வழங்கும் முத்தமிழ் வழங்கும் தென்னாட்டுக்கு ஒப்பற்ற கவிராஜன் என வெற்றி சின்னங்கள் ஊதுகின்ற பிரச்சண்ட சொல் சிவ வேத சிகாமணி பிரபந்தத்துக்கொரு நாத சதாசிவ பெரும்பற்ற புலியூரிதில் மேவிய பெருமாளே. வீரம் வாய்ந்த பதிகங்களை ஓதிய சிவவேத சிகாமணியாகிய சம்பந்தமூர்த்தியே, நூல் வகைகளுக்கெல்லாம் தலைவனே, என்றும் மங்களகரமானவனே, பெரும் பற்ற புலியூரில் வீற்றிருக்கும் பெருமாளே, மனம் லயமடைந்து அதனால் நற்கதி அடையும் பயனை பெறவாவது அல்லது உலகில் இருக்கும் பொழுதே நல்ல அறிவை பெறவாவது, இரண்டில் தகுந்ததான லாபமான வரத்தை நீ எனக்கு கொடுப்பதற்கு இசைந்தருள வேண்டும். திருவேங்கட திருப்புகழில் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகுமதே வேண்ட வெறாததுவும் பெருமாளே என்கின்றார். அடியவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை வேண்டாமலே இறைவன் கொடுப்பான் என்ற கருத்தை அதில் வெளிப்படுத்துகிறார். இதே கருத்தை மணிவாசகப் பெருமான் திருவாசகத்திலே வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் முழுதும் தருவோயினி வேண்டும் அயன் மாலுக்கு அறியோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே என்கின்றார். முருகா சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். தற்பொழுது கேட்ட விடுங்கை கொத்த கடா எனும் சிதம்பரம் திருப்புகழில் கொடுங்கைப்பட்ட மராமரம் ஏழுடன் என்ற வரி மூலமாக மராமரம் ஏழையும் ராமர் தொலைத்ததை கேட்டோம்.
இந்த மரங்கள் இருந்த இடம் கிஷ்கிந்தை. அந்த பகுதி எங்கு இருக்கலாம் என்று பார்ப்போம். ராமாயணத்தில் குறிப்பிடப்படும் கிஷ்கிந்தை தற்பொழுதைய மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள நாசிக் பஞ்சவடி பகுதியிலிருந்து ஹனுமான் அவதரித்த ஹம்பி வரை அறியப்படுகிறது. அதனால் ராமாயணத்தோடு நெருங்கிய தொடர்புடையது ஹம்பி என்னும் தலம். இந்த தலம் வடக்கு கர்நாடகா பெல்லாரி மாவட்டத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிறது. விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்துள்ளது. பெங்களூரில் இருந்து 353 கிலோமீட்டர் தொலைவிலும் பெல்லாரியில் இருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. 13 கிலோமீட்டர் தொலைவில் ஹாஸ்பிட் இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குண்டக்கல் ரயில் நிலையம் இங்கிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ராமலட்சுமணர்கள் வானர நாட்டில் வாழும் பகுதியை கூறுவது. அது ஆரண்யகாண்டத்தின் முடிவில் சபரிக்கு வீடு பெற்று வழங்கிய ராமலட்சுமணர்கள் ஒரு குறிப்பை பெற்று உடலெங்கும் புழுதி படிந்தவராய் ஓய்வறியா நடையினராய் கிஷ்கிந்தை பகுதிக்கு இன்றைய ஹம்பிக்கு வருகிறார்கள். பம்பை தீர்த்தத்தில் குளிக்கின்றார்கள். துங்கபத்ரி ஆற்றின் பழைய பெயர் பம்பை. புஷ்ப விமானத்தில் ராவணன் சீதையை தூக்கிச் செல்கையில் சீதை தன் ஆபரணங்களை பீத்து வீசும் பொழுது அது விழுந்த இடம் கிஷ்கிந்தை. அவற்றை கண்டெடுக்கும் சுக்ரீவன் ஒரு குகையிலே ஒளித்து வைக்கிறான். ராமனை சந்திக்கையிலே தான் ஒளித்து வைத்ததை காட்டுகிறான். இதை கம்பர் வாக்கிலே கேட்போம். வைத்தனம் இவ்வழி வள்ளல் நின்பையின் உயர்த்தனம் தந்த போது உணர்த்தியால் என கைத்தலத்து அன்னவை குணர்ந்து காட்டினான் மெய்த்தலைப்பால் கலந்தனையனேயத்தான். அந்த அணிகலன்களை கண்ட ராமரின் நிலையை கம்பர் எப்படி திரும்ப வர்ணிக்கிறார்? தெரிவுற நோக்கினன் தெரிவை மெய் அணியறிகனல் எய்திய மெழுகின் யாக்கை போல் உருகினன் என்கிலும் உயிருக்கு ஆற்றமாய் பருகினன் என்கிலும் பகர்வது என் கொல்யாம். ஈர்த்தன செங்கல் நீர் வெள்ளம் யாவையும் போர்த்தன மயிர்புறம் புலகம் பொங்கு தோள் பேர்த்தன எங்கினோ வெகும்பினான் என்கோம் தீர்த்தனன் அவழியாது செப்புகேன். சுக்ரீவன் அவற்றை ஒளித்து வைத்த குகை அம்பியில் இருக்கிறது. இருவராக கிஷ்கிந்தைக்கு வரும் ராமனும் லட்சுமணனும் பெரும் படை திரட்டி கொண்டு கிளம்பி செல்லும் வரையிலான அனைத்து நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்த இடம் கிஷ்கிந்தை. அதில் வாலிவதமும் ஒன்று. கொல்லப்பட்ட வாலியின் பேர் உடல் எரியூட்டப்படுவதற்கு மிக பெரிய மேடை அமைக்கப்படுகிறது. ஒன்றோடு ஒன்றாய் அடுக்கி குவிப்பதிலே வானரப்படையினர் காட்டும் திறம் இங்கேதான் வெளிப்படுகிறது. இதுவரை யாருக்குமே அமைக்கப்படாத மிகப்பெரிய தகன மேடையாம் அது. அதில் வாலியின் உடலம் மலை போல குவிக்கப்பட்ட விறகுகளை கொண்டு எரியூட்டப்படுகிறது. அவ்வெறி நெடுநாட்களுக்கு எரிந்து கொண்டிருந்ததாம். துங்கபத்ர நதிக்கரையை ஒட்டி விட்டலர் ஆலயத்துக்கு அருகே நல்ல சதுர மூலைகளோடு பெருங்கற்குவியலால் ஆன மலைவடிவிலான மேடை ஒன்று தென்படுகிறது. கற்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கையாய் தோன்றிய மலை போல அல்லாமல் அதில் ஒரு செயற்கை கச்சிதம் இருக்கிறது. அதுதான் வாலி தகனத்தை நிகழ்த்து அமைக்கப்பட்ட மேடையோ என்று நினைக்க தோன்றுகிறது. இரண்டாம் தேவராயர் இறந்த பொழுது அவருடைய நூற்றுக்கணக்கான மனைவியரும் உடல்கட்டை ஏறி இருக்கிறார்கள். அதற்கும் அங்கே பெருத்த கனமேடை அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். இங்கு சபரியின் குகை உள்ளது. சபரியின் குகைக்கு அருகில் பம்பா சரோவர் தென்படுகிறது. இவ்விடத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடுந்தமும் புரிந்தாள். சைதன்ய மகாபிரபு ஹம்பிக்கு விஜயம் செய்த பொழுது பம்பா சரோவரில் நீராடினார் என்று சைதன்ய சரிதாமிரதத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆஞ்சநேய மலை ஆனைக்குந்தி பகுதியிலே அமைந்துள்ள ஹனுமான் கோவில் அவரது பிறப்பிடமாக போற்றப்படுகிறது. இங்குதான் கேசரிக்கும் அஞ்சனைக்கும் ஹனுமான் தெய்வீக மகனாக தோன்றினார். இந்த அழகான கற்கோவிலுக்கு செல்ல 555 படிக்கட்டுகள் உள்ளன. ஹனுமனுக்கும் அவரது தாயார் அஞ்சனா தேவிக்கும் கோவில்கள் இருக்கின்றன. இங்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. ஸ்ரீ மால்யவந்த ரங்கநாத சுவாமி எனும் இடத்தில் ராமரும் லட்சுமணரும் சதுர்மாதம் எனப்படும் 4 மாத காலத்தில் தங்கியிருந்தார்கள். இதற்கு அருகில் இருக்கும் மதுவனத்தில் சீதாதேவி மீட்ட பிறகு புஷ்பக விமானத்தில் வந்த வானரர்கள் அனைவரும் தரையிறங்கி பழங்களை உண்டு மகிழ்ந்ததாக கூறப்படுகிறது. கிஷ்கிந்தையின் மன்னராக சுக்ரீவன் மகுடம் சூட்டப்பட்ட இடத்திலே கோதண்டராமர் கோவில் உள்ளது. இவ்விடத்திற்கு அருகில் ரிஷ்யமுக மலை அமைந்திருக்கிறது. வாலியினால் விரட்டப்பட்ட பிறகு சுக்ரீவன் இவ்விடத்திலே அடைக்கலம் மேற்கொண்டு பல வருடங்கள் வசித்தார். ராவணன் அன்னை சீதாதேவியை கடத்திய பொழுது சீதாதேவியை வீசிய ஆடை ஆபரணங்கள் சுக்ரீவன் குகையில் தான் விழுந்தன. அதன் சுவடுகளை என்றும் கற்களில் காணலாம். ராமர் லட்சுமணரின் திருப்பாத சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. யந்திரோ தாரக ஆஞ்சநேயர் எனும் இடத்தில் ஹனுமான் முதலிலே ராமரையும் லட்சுமணரையும் சந்தித்தார். கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலத்தில் மாபெரும் பண்டிதரான ஸ்ரீ வியாச தீர்த்தர் இவ்விடத்திற்கு வருகை புரிந்த பொழுது அவரது மனதில் குறிப்பிட்ட ஒரு ஹனுமானின் உருவம் தோன்றிக் கொண்டே இருந்தது. அவர் கரிக்கட்டையினால் அந்த உருவத்தை வரைந்து முடித்த பொழுது குரங்கு ஒன்று அந்த கல்லில் இருந்து உயிருடன் வெளியே குதித்தது. அந்த ஓவியம் மறைந்து போனது.
மீண்டும் ஓவியத்தை மறைந்த பொழுது அதுபோலவே மீண்டும் ஒரு குரங்கு வெளியே குதித்து ஓவியம் மறைந்தது. இச்சம்பவம் 12 முறை நடைபெற்றதாம். இறுதியாக ஸ்ரீ வியாசதீர்த்தர் ஹனுமானின் உருவத்தை ஒரு எந்திரத்தினால் கட்டி போட்டார். இங்கு ஹனுமான் அமர்ந்த கோலத்திலே காணப்படுகிறார். விருபாட்ச கோவிலில் சிவபெருமானின் சுயம்புலிங்கம் காணப்படுகிறது. இக்கோவில் பம்பா நதி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் அடிவாரத்தில் விஷ்ணு கோயிலும் இடம்பெற்றிருக்கிறது. ராமர் தமது திறனை சுக்ரீவனுடன் நிரூபிக்கும் பொருட்டு 7 பனைமரங்களை துளைத்து செல்லும் அம்மினை ஏவினார் என்பதை கண்டோம். அந்த 7 மரங்கள் நீண்ட காலமாக அங்கே நின்று கொண்டிருந்தன. திரேதாயுகத்தில் ராமராக அவதரித்த அந்த பகவான் கலியுகத்தில் சைதன்ய மகா பிரபுவாக தோன்றிய பொழுது அவர் சப்ததால என்ற பெயரில் அறியப்பட்ட 7 பனைமரங்களின் இடத்திற்கு வருகை புரிந்த பொழுது அவற்றை தழுவிக் கொண்டார். அந்த 7 பனைமரங்களும் மிக பழமையாகவும் கனமாகவும் உயரமாகவும் இருந்தன. சைதன்ய மகா பிரபுவினால் தழுவப்பட்டதால் அந்த மரங்கள் அனைத்தும் வைகுண்ட லோகத்திற்கு திரும்பின. 7 மரங்களும் புறப்பட்ட பிறகு அந்த இடம் வெற்றிடமாக மாறியதை கண்ட மக்கள் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபு என்னும் இந்த சன்னியாசி பகவான் ராமச்சந்திரன் அவதாரமே என்பதை உணர்ந்து கொண்டார்கள். சைதன்ய மகா பிரபு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரங்களுக்கும் வைகுண்ட பிராப்தத்தை அருளும் பொழுது மனிதர்களுக்கும் குறவும் வேண்டுமோ? இந்த பகுதியில் மயன் மகனான துந்துபி என்று ஒரு அசுரன் இருந்தான். எருமை வடிவு உடையவன். இவன் துந்துபி போல் ஒலி எழுப்புவதால் துந்துபி எனப்பட்டான். நீண்ட பருத்த மலை போன்ற உருவமுடைய இவன் பலரை போருக்கு அழைத்து இறுதியாக வாலியிடம் வந்தான். வாலியும் இவனும் ஓராண்டு காலம் போர் புரிந்தார்கள். இறுதியில் வாலி துந்துபியை கொன்று அவனது மலையணைய உடலை கையால் உயரை தூக்கி தொலைவிலே செல்லுமாறு எரிந்தான். அது மதங்க முனிவரின் இருப்பிடமாகிய ரிஷ்யமுக மலையில் போய் விழுந்தது. அதனால் அந்த இடம் தூய்மை இழந்ததால் முனிவர் சினந்து, இந்த உடலை இங்கே எரிந்த வாலி இங்கு வருவானாயின் அவன் தலை சுக்குநூறாகும் என்றும் அவனை சேர்ந்தோர் இங்கே வந்தால் கல்லாக மாறுக என்று சாபம் விட்டார். அதனால் வாலி வரமாட்டான் என நம்பி சுக்ரீவன் முதலியோர் அந்த மலைப்பகுதியிலே மறைந்து வாழ்ந்து வருகின்றார்கள். தசைவற்றி காய்ந்து போய் கிடந்த மலையணை அந்த உடலை அப்புறப்படுத்துபவர் பெரிய வல்லமை உடையவர் என்பதை அறிய ராமனிடம் அதை அப்புறப்படுத்தும்படி சுக்ரீவன் கூறினான். ராமன் லட்சுமணனிடம் கூறினான். லட்சுமணன் தன் கால் விரலால் எற்றி வெகு தொலைவிலே போய் விழுமாறு செய்தான். இதை பற்றி கூறுவதுதான் கம்பரின் துந்துபி படலம். துந்துபியின் உடலை பார்த்து ராமன் வினவுகிறார். அண்டமும் அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன எடும் பசை பறந்திடுனும் வான் மண்டலம் தொடுவதும் மலையின் மேல் மலையென கண்டனன் துந்துபி கடல் அனான் அடல் அரோம் தென்புலக் கிழவன் ஊர் மகிடமோ திசையின் வாழ் அன்பு உல கரி மடிந்தது கொலோ மகரமேன் என்பு உலப்புற உலர்ந்தது கொலோ இது என அன்பு உலப்பாரிய நீ ஒரே செய்வாய் என. துந்துபியின் வரலாற்றை சுக்ரீவன் உரைக்கிறான். துந்துபி பெயருடைய சுடுசினத்து அவுணன் மீது இந்துவை தொட நிமிர்ந்து எழுமரப்பு இணையினான் மந்தரகிரி என பெரியவன் மகர நீர் சிந்திட கருநிறத்து அரியனை தேடுவான். லக்குவன் துந்துபியின் உடலை உந்துகிறான். கேட்டனன் அமலனும் கிளர்ந்தவாறு எல்லாம் வாழ்த்தொழில் இளவலை இதனை மைந்த நீ ஓட்டு என அவன் கடல் விரலின் முந்தினான் மீட்டு அது விரிஞ்சன் நாடு உற்று மீண்டதே. இதன் பிறகு அனைவரும் வாரி இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள் என்பதை கம்பர் எப்படி கூறுகிறார் தெரியுமா? அன்னதே அமைவது ஆம் என நீதியாய் நினைந்தனன் என நிகழ்த்தினான் சாது ஆம் என்ற அத்தனுவின் செவனும் போதும் நாம் வாலிபால் என்ன போயினார். அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகாசரணம். குகராமார்ப்பணமஸ்து.